ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் பெங்களூர்ல இருந்து சாஜிதா பேசுறேன். உங்க கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ அஸ்ரத். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். அஸ்ரத், நாம பேங்குக்கு வேலைக்கு போகலாமா? லேடிஸ் இல்ல, ஜென்ஸ் தான். பேங்க் ஜாபுக்கு போகலாமா? சரிங்க, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ஹசரத் அவர் விளக்கம் தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். பேங்கில் பணியாற்றுவது மார்க் அடிப்படையிலே கூடுமா என்று கேட்டுக்கிறீங்க. நீங்கள் கேட்டதில் அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா பேங்கு என்றாலே அது வட்டி சம்பந்தப்பட்ட நிறுவனமாகத்தான் இருக்குது. வட்டி கொடுப்பது வாங்குவது ரெண்டுமே அங்கே இருக்கிறது. அதனால தான் அங்கே வேலை பார்க்கலாமா என்று நீங்கள் கேள்வி வச்சுருக்கிறீங்க. அந்த பேங்கில் வேலை பார்ப்பது ரெண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று அப்படின்னு கேட்டால், இப்போ அந்த பில்டிங்கை இப்போ சாதாரணமாக நான் பேசுகிறேன். நீங்கள் கேட்பது அப்படிங்கிறது அந்த வங்கியில் ஒரு ஆஃபீஸராக வேலை பார்க்க தான், ஒரு அலுவலராக வேலை பார்ப்பது தான், எழுதுவது, அதே போல் கம்ப்யூட்டரில் பணியாற்றுவது சம்மந்தமாக கேட்டுக்கிறீங்க. நான் அதை ரெண்டாக பிரிக்கிறேன் பொதுவாகவே. இப்போ ஒரு ஆள் பேங்கில் வேலை பார்க்குறேன். அவருடைய டியூட்டி என்னென்னா அந்த பில்டிங்கை சுத்தம் பண்ணுற வேலை அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். சுத்தம் பண்ணுற வேலை, கிளீன் பண்ணுற வேலை அப்படின்னு சொன்னாக்கா அது பிரச்சனை கிடையாது. காரணம் என்ன? அவர் பில்டிங்கை சுத்தம் பண்ணுறாரு. சுத்தம் பண்ணுவது அப்படிங்கிற அந்த செயல் மார்க்கத்தில் ஆகுமானது தான். அதனால் அந்த செயலை செய்கிறாரு, சம்பளம் வாங்குறான்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அதே போல் பேங்கில் ஒரு ஆள் மேனேஜராக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஆள் கார் டிரைவராக இருக்கிறான்னு வச்சுக்கிறோங்க. அப்படி இருக்கலாமா? இருக்கலாம். ஏன் கார் டிரைவராக இருப்பதுங்கிறது மார்க்கத்தில் ஆகுமானது தான். இல்லை அந்த மேனேஜரு அங்கே வேலை பார்க்குறாரு, இப்போ பேங்கில் தானே மேனேஜராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம கவனிக்க தேவையில்லை. நாம் செய்வது ஹலாலான தொழிலா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால் அங்கே சுத்தம் செய்வது அல்லது கார் டிரைவராக இருக்கிறது, இந்த மாதிரி பணிகளை செய்தால் பிரச்சனையில் மார்க்கத்து ஆகுமானது தான். அவங்க தரக்கூடிய சம்பளம் அந்த பேங்கில் மூலம் வருகின்ற வருவாய் வைத்து தான் வழங்கப்படுகிறது என்றாலும் பிரச்சனை கிடையாது. காரணம் என்ன? நாம் செய்வது ஆகுமான ஒரு தொழில். அந்த தொழிலை செய்துவிட்டு நாம் சம்பளம் வாங்குகிறோம், பிரச்சனையே கிடையாதுங்க. அதே நேரத்தில் அங்கே வேலை பார்ப்பதுங்கிறது எழுதுவது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவது, இந்த மாதிரி தான் இருந்தால் இது அறவே கூடாது. காரணம் என்ன? அது வட்டி சம்மந்தப்பட்டதாகத்தான் இருக்கிறது. அங்கேருந்து கடன் லோன் வாங்குவாங்க சில பேர். அவங்க அந்த லோனை திருப்பியும் கொடுக்கணும், வட்டியும் சேர்த்துன்னு தான் கொடுக்கணும். அப்போ அதே போல் ஒரு ஆள் பணத்தை போடுறாரு, அவருக்கு அந்த போட்ட பணத்தையும் கொடுக்குறாங்க, வட்டி இன்ட்ரெஸ்ட்டுங்க பேரில் திருப்பியும் கொடுக்குறாங்க. அப்போ வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது ரெண்டுமே அங்கே இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையுமே தடுத்து விட்டார்கள். அதுதான் பார்க்கணும். வட்டி வாங்குறது அப்படிங்கிறது மட்டுமல்ல, வட்டி வாங்கிறது, கொடுக்கிறது, அதற்கு துணையாக இருப்பது, அதற்கு சாட்சியாக இருப்பது, அது சம்பந்தப்பட்ட எழுதுவது, இவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு துணையாக இருக்க எதுவும், இப்போ நாங்கள் ஒன்றும் வட்டி வாங்கலையே அப்படிங்கலாம், ஆனால் வட்டிக்கு துணை போவது அங்கே இருக்கிறது. ஏன்? வட்டி சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்கு தானே எழுதுகிறாங்க, அதனால தான். அப்போ சாட்சியாக இருப்பது, எழுதுவது கூட கூடாங்கிறதுனால பேங்கிலே இந்த மாதிரியான பணிகளை செய்யக்கூடாது, இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா அல்லாஹு தஆலா வட்டின்னு வரும்பொழுது கடுமையான எச்சரிக்கை கொடுக்கிறான். வட்டி சம்பந்தப்பட்டதை நீங்கள் விட்டுவிடுங்கள். ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅஸனு பிஹர்பி மினல்லாஹ். அவ்வாறு நீங்கள் விடவில்லையானால் அல்லாஹ்வோடு போரிடுவதற்கு, யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு கடுமையான எச்சரிக்கை தான். வேறு எதற்குமே குர்ஆனில் என்னோட சண்டைக்கு வாங்க என்று இறைவன் கூப்பிடவே கிடையாது. இந்த வட்டி சம்பந்தப்பட்டது மட்டும் தான் கூப்பிடுறான். அதனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவும் படுத்திட்டாங்க. வாங்குவது, கொடுப்பது, சாட்சியாக இருப்பது, எழுதுவது, இது எல்லாமே கூடாது. இதில் எதில் ஈடுபட்டாலும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் லானத்திற்கும் தான் ஆளாக நேரிடும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்திட்டாங்க. அதனால் பேங்கிலே வேலை பார்ப்பது என்பது கூடாது என்று புரிஞ்சுக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள வேலைகள் தான். மற்றபடி நாம் செய்வது ஹலாலான வேலையாக இருந்தால் பிரச்சனை இல்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம்.